Hello everyone, நான் உங்கள் அமர்நாத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மஹிந்திரா ஜீட்டோ ஸ்ட்ராங்கில் டெஃப் ஆயில் ஆர் AdBlueன்னு சொல்லுவாங்க, டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. இது என்ன கண்டிஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு எமிஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த டெஃப் ஆயில். ஸோ இந்த வண்டியில் எங்கே இந்த பொசிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கும். ஸோ டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் இங்கே தான் நம்ம டெஃப் ஆயில் ஃபில் பண்ணுவோம். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 20 லிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 20 லிட்டர்ஸ் மேக்ஸிமம் ஃபில்லிங் கெப்பாசிட்டி. ஸோ பட் மினிமம் ஃபில்லிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ் டாப் அப் பண்ணலாம். ஸோ இது மேக்ஸிமம் எப்போவுமே வந்துட்டு ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணணும் பேசிக்காக எமிஷன் நார்ம்ஸ் படியாக. ஸோ இது நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தரைஸ்டு ஆர் நம்ம ரெக்கமெண்டட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இதில். ஸோ மேக்ஸ் க்ளீன் டெஃப் மீட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா IS 17042 ஆர் IS 0, தட் இஸ் ISO 22241. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து AdBlue. இது ஆல்மோஸ்ட் எல்லா ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், லூப்ரிகன்ட் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கு 850+ டச் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இன்கன்வீனியன்ஸ்ன்றது இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லா ஹைவேஸ்லேயும் சரி யூ வில் ஹேவ் ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ். ஸோ அது ஒரு ப்ளஸ் பெனிஃபிட் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஆர் ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு எரர் வரலாம். எரர் வந்துச்சுன்னா அப்போ என்ன மாதிரி எரர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த மாதிரி DPF இண்டிகேட்டர் வரும், டீசல் பர்டிகுலேட் ஃபில்டர் இண்டிகேட்டர் இந்த மாதிரி டேஷ்போர்டில் வரும். அப்போ இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இந்த மாதிரி OBD இண்டிகேட்டர், ஸோ ஆன்போர்ட் டயக்னஸ்டிக் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரீஜென்ரேஷன் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு டெஃப் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து SCR செலக்டிவ் கேட்டலிக் ரிடக்ஷன் மெசேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எரர் மெசேஜஸ் வந்தப்போ நம்ம என்ன பண்ணணுன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபில் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட்டு டெஃப் ஆயில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு 2400 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே நமக்கு இண்டிகேஷன் வரும். ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். அதுக்கடுத்து செகண்ட் இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா E32 ஆர் E33 லோ லெவல்னு சொல்லி ஒரு நெக்ஸ்ட் 300 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வரும். ஸோ இந்த இண்டிகேஷனுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணப்போ நம்ம சேஃபாக வண்டி ட்ராவல் பண்ணலாம். அதுக்கடுத்து ஃபைனலாக E34 அனி எரர் வந்துச்சுன்னா ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸ் கிடையாது, இம்மீடியட்டாக ஃபில் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் E35 இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த இண்டிகேஷன்ஸ் நீங்கள் பேசிக்காக டெஃப் ஆயில் ஃபில் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ரெக்கமெண்டட்ன்றது ஸ்டாண்டர்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது நீங்கள் ஃபில் பண்ணால் வண்டியோட எமிஷன் நார்ம்ஸ்ன்றது ப்ராப்பராக இது பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி ஸ்மூத்தாக ரைட் பண்ணலாம். அது மட்டுமே இல்லாமல் இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் ஆயில் நம்ம யூஸ் பண்ணியும் சரி, இன்கேஸ் DPF எரர் வந்துச்சுன்னா, இன்கேஸ் கிளாக் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு ரீஜென்ரேஷன் பண்ணுவான்னு வந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் பயப்படாமல் வண்டின்ற வந்து ஹைவேயில் போயிட்டு ஒரு 60 கிலோமீட்டர் அபவ் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் வண்டியை ட்ராவல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் க்ளாக் ஆகிடும். இது ஃபஸ்ட் டைம் ஜென்ரலாக இருக்கும்போது. இன்கேஸ் அதுக்கு மீறியும் சரி ஆகலைன்னு சொன்னால் நம்ம நியரஸ்ட் ஆத்தரைஸ்டு மஹிந்திரா சர்வீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்கள் அது சரி பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டெஃப், தட் இஸ் டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் ஆர் AdBlue. தேங்க்யூ ஸோ மச்.